பரப்பிட்டு இருக்காரு. அவரோட இருக்கிறவங்கள்ட்ட அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரும் அதை நான் எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் தெரியுது 2 மாதங்கிறாரு 3 மாதங்கிறாரு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்துருவாங்க. நிச்சயமா நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. ஒரு சிலரோடு தனிமரமாக நிற்பார். அதுல எந்த மாற்றமும் ஐயப்பட எதுவுமே தேவையில்லை. வருங்காலத்தில் தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் எடுக்கின்ற முடிவுக்கு தஞ்சை மாவட்டம் முழுமையாக அவர் பின்னால் நிற்கும். 2026 புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. புரட்சி அவர் சொன்னதுல ஒன்னு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமையுங்கிறதுல மாற்றம் இல்லை. அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தான் இருக்கும். இல்ல எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு திமுக மக்களிடம் விரோத ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது எடப்பாடியார் ஆட்சி